கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருங்கள், அதுவே நம் பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று நாம் பார்ப்போம். வாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. பலமான சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் ஃபுல்லா வாசித்து பாருங்க. அதுல இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமான சாட்சி கொடுக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. பவுல் எப்படிப்பட்ட சாட்சி கொடுத்தார்? முதலாவது, சவுலாக இருக்கும் பொழுது அவர் ஒரு கெட்ட சாட்சி கொடுத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:13 வாசித்தால் தெரியும். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் சவுல் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க அனனியா என்கிற அந்த சீஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த மனுஷன் சவுலை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவன் எருசலேமில் உள்ள நிறைய உம்முடைய பக்தர்களை கொடுமைப்படுத்துகிற மனுஷன். இவனை போய் தொட்டு சுகமாக்க என்ன அனுப்புறீங்களப்பா? இவன் என்ன உங்களுக்கு ஊழியம் செய்ய போறான்? இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் அட்டூழியம் தானே அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அவன் எனக்காக நிறைய பாடுபட வேண்டியது இருக்குது, நிறைய ஊழியம் செய்வான், நீ போ அப்படின்னு சொல்றாரு அனனியாட்ட. அனனியா போய் கண்ணை தொட்டு சுகமாக்குறாரு. கண் பார்வை அடைந்து பலனடைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் பவுல். ஹல்லேலூயா. பாருங்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையை அவர் பெறுகிறார். ஒரு நாள்ல பூரண கிருபையை பெறுகிறார். எப்படி? கொஞ்சம் கிருபை அல்ல, பூரண ஃபுல் கிருபை இந்த பவுலுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 26, 21, 22 வாசிக்கிறேன். இது நிமித்தம் யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு காலத்துல சபைகளை சீரழிச்சேன், கொடுமைப்படுத்தினேன் கிறிஸ்தவர்களை. அப்படி இருந்த நான் தேவனுடைய கிருபையை பெறுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பெற்று, தேவ அனுகிரகம் பெற்று நான் அவருக்காக சாட்சி கூறி வருகிறேன். என் சாட்சி பலமாயிருக்கிறது. என் சாட்சி எல்லா ரீஜியன்ஸை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு காலத்துல நெகட்டிவான சாட்சி கொண்டிருந்தார். எப்பொழுது பூரண கிருபை வருகிறதோ அவர் கொடுக்கிற சாட்சி பலமாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கூட உங்க ஆபீஸ்ல ரொம்ப கோபப்படுவாரு. ஹல்லேலூயா. அவரால் நல்லா யார்ட்டையும் நல்லா பழக முடியாது. இப்படிலாம் கெட்ட சாட்சி நீங்கள் வாங்கி கொண்டு இருந்தாலும் தேவனுடைய பூரண கிருபை உங்கள் மேல் இறங்கி இந்த வேளையிலே வரப்போகிறது. சகோதரனே, சகோதரியே, இனிமேல் நீங்கள் கொடுக்க போகிற சாட்சி கிறிஸ்துவுக்காக பலமாயிருக்கும். ஹல்லேலூயா. எஸ். சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒரு கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தர்களை கொன்று போட்ட பலசாலி. ஒரு பெண்ணினிடம் ரகசியத்தை, தன் தலைமுடியை சிரைத்தால் என் பலன் போய்விடும் என்கிற அந்த ரகசியத்தை, தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தினான். அவர்கள் 7 ஜடை உள்ள அவனுடைய தலையை சிரைத்தார்கள் பெலிஸ்தர்கள். பலன் அவனை விட்டு நீங்கிற்று. கர்த்தர் அவனை விட்டு நீங்கினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது பெலிஸ்தர்கள் அவன் கண்ணை புடுங்கினார்கள். பலன் இழந்து போய்விட்டான். கண் இழந்த, பலன் இழந்த சிம்சோன் இப்பொழுது என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி கெஞ்சிறார். என்ன கெஞ்சிறார்? வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16:30. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கிடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த
வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்களாம். ஹல்லேலூயா. ஆமா, அவ்வளவு வேற கொன்றாரு. பலன் இழந்துட்டாரு, கண்ணெல்லாம் இழந்துட்டாரு. ஆனால் தேவ கிருபையை பெறுகிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும், என் ஜீவன் பெலிஸ்தர்களோடே போகட்டும் சொல்லிட்டு அந்த பில்டிங்கை தாங்கி நிற்கிற 2 தூண்களை பிடித்து பலமாய் சாய்க்கிறார். அந்த வீடு அதில் இருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மேல் விழுந்து அங்கு இருந்த பெலிஸ்தருடைய பிரபுக்கள் ஜனங்கள் எல்லாரும் அடிந்து போனார்கள். சிம்சோனும் அடிந்து போனான். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என் ஜீவன் போட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, என் சத்துருக்களை சங்கரியும். சத்துருக்கள்லாம் பிசாசு கூட்டம், மனுஷங்கள்லாம் நம்ம சங்கரிக்க கூடாது புதிய ஏற்பாட்டில். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ பலமாய் சாயுங்க உங்கள் ப்ராப்ளம்ஸை. இயேசுவின் நாமத்தில் பலமான சாட்சி உண்டாகும். நீங்கள் பலமாய் சாய்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பலமான சாட்சி உண்டாகும். எப்போ சிம்சோனுக்கு வாழ்க்கை மாறினது? தேவ கிருபையை பெறும் பொழுது மாறினது. பவுல் தேவ கிருபையை பெற்று பலமாய் சாட்சி கொடுத்தார் கிறிஸ்துவுக்காக நறுமணமாக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பாருங்க ஆண்டவரே, பவுல் சிம்சோன் ஆகிய நம்முடைய பக்தர்களை குறித்து பார்த்திருக்கிறோம் அப்பா. அவர்கள் ஓடின ஓட்டம் பலமுள்ள ஓட்டமாய் காணப்பட்டது. கண்ணை இழந்துட்டாரு, பலன் இழந்துட்டாரு சிம்சோன். ஆனாலும் தேவ கிருபையை பெற்று அவன் உயிரோடு இருக்கிற வேளையிலே அவன் கொன்ற ஜனங்களை காட்டிலும் அவன் மரிக்கும் பொழுது கொன்ற ஜனங்கள் அதிகமாய் இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதப்பா. பலமாய் அந்த தூண்களை சாய்த்தார். பலமான சாட்சி உண்டானது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே கெட்ட சாட்சி கொடுத்துட்டு இருந்தார். தேவ கிருபை அவர் பெற்று பலமான சாட்சி கொடுக்கிற மனிதனாய் அவர் மாறினார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்காக பிரகாசமாய் ஊழியம் செய்தார் ஆண்டவரே. அந்த தேவ கிருபை எங்களையும் மாற்றி பலமுள்ள சாட்சி நாங்கள் கொடுக்க எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.